இத்தனை வருடங்கள் இல்லாம இந்த வருடம் லீட் ரோல் பண்ண 2 ஆர்டிஸ்டுக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இனிமே இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு விருது கிடையாதா இருக்கா? அதுதான் முதல் கேள்வி. உங்களுக்குள்ள விருப்பத்தை என் பேர்ல சொல்றதுல ஒரு ஆசுவாசம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பேர்ல சொல்றதுக்கு தைரியம் இல்லை. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஈக்குவலா இல்லாததுனால தான் சப்போர்ட்டிங் ஆயிடுச்சா? மேடம் வாழ்த்துக்கள் மேடம். அதாவது இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவலாக ஒரு விஷயமானது பார்க்கப்பட்டு வருது. அதாவது தேசிய விருது குறித்து மூத்த நடிகையாக இருக்கக்கூடிய நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. குறிப்பாக உங்களுடைய அந்த ஒரு கேள்வியானது என்ன மேடம்? இல்லை, என்ன சொல்கிறது, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குற அவார்ட்ஸுங்கிறது சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அது ஒரு நல்ல விருது. சப்போர்ட்டிங் படத்தில் நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர் லீடு இல்லாமல் அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வேடம் அதை நம்ம நல்ல விதத்தில் அது கையாண்டு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாக்கா அந்த அவார்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தான் நம்ம பாஸ்கரன் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அது, அந்த மாதிரி ஒரு அவார்டுங்கிறது. ஆனால் இது இத்தனை வருடங்கள் இல்லாமல் இந்த வருடம் லீட் ரோல் பண்ண 2 ஆர்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இனிமேல் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு விருது கிடையாதா இருக்கா? அதுதான் முதல் கேள்வி. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க, இப்போ நானே ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவேன். சூரரை போற்று மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படம் பண்ணால் அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு இனிமேல் விருது கிடையாதா? ஏன்னா சப்போர்ட்டிங் லீட் ரோல் பண்ண 4 ஆர்டிஸ்ட்டுக்கு, அதாவது சிறந்த நடிகர் 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, சிறந்த நடிகர் மறுபடியும் சப்போர்ட்டிங் 2 பேரும் எல்லாமே லீட் ரோல் பண்ணவங்க. இப்போ இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர்ஸுக்குள்ள கேட்டகரி என்ன? என்னுடைய பூர்வீகமானது கேரளாவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கேரளாவில் ஆளக்கூடிய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆகட்டும், அதே வேளை கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே பாஜகவிற்கு எதிராக ஒரு நிலைப்பாடு உள்ளவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கேட்டிருக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி ஒரு அரசியல் சாயமானது இருக்குமா அப்படின்ட்டு வெகுஜனவாசிகள், அதாவது ரசிகர்களானது நினைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஓட்டு போடவே என்னுடைய பர்சனலான விஷயம். மற்றபடி ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் பிரிவினர் மட்டும் அவங்க அதை நம்பக்கூடியவங்க, அதை பின்பற்றக்கூடியவர்கள் என் படத்தை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் இத்தனை காலமாக நான் இருக்கிறது எல்லா ரசிகர்களும் என்னை பிடிக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதுனால தான் நான் நிலச்சி நிற்கிறேன். ஸோ எனக்கு அரசியலே கிடையாது. இது கவர்மெண்ட்டை கேட்க வேண்டிய கேள்வியும் இல்லை. இது பாஜகவை நான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பொறுப்பான ஒரு ஜூரி இதுக்கு நியமிச்சிருக்காங்க. அவர்களுடைய வேலை தான் இது நீதிபூர்வமாக இதை செய்யணுங்கிறது. அதை செய்யாதது அந்த ஜூரியினுடைய மிஸ்டேக், கவர்மெண்ட்டுடைய மிஸ்டேக் கிடையவே கிடையாது. யார் வேணால் அரசியல் ஆண்டு போட்டும். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில் அந்த ஜூரியை மட்டும்தான் நான் கேட்க முடியும். கலாச்சாரத்தை பொறுத்த மட்டுமே உங்களோட பார்த்திங்கன்னா கூட நடிச்சிருக்கக்கூடிய இப்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் இருக்கார். அதே மாதிரி மலையாளத்தில் பார்த்திங்கன்னா சுரேஷ் கோபி அவர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? அவங்க தலையிடுற வேலை இல்லை. இது நிச்சயமாக அவங்க தலையிட வேண்டிய வேலையே கிடையாது. அவர்களுக்கென்று தனி வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு அவங்க சினிமாவுக்கு பின்னாடி பண்ண முடியாது. சினிமாங்கிறது அவங்களுக்கும் ஒரு தொழில். ஸோ நமக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் அவங்க போயிருக்காங்கிறது பெருமைப்படக்கூடிய விஷயம். அவங்க எனக்கு வாழ்த்து சொன்னது நான் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அவார்டை விட நான் கமல் சாருடைய பாராட்ட பெருமையாக நினைக்கிறேன். சுரேஷ் கோபி பாராட்டினதை பெருமையாக நினைக்கிறேன். அதை மற்றவரை அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க போய் கேட்டுக்கிட்டு அவங்கள அனாவசியமான சிக்கலில் வச்சா இதை விட பெரிய அரசியல் ஆகும். அது ஹிந்தியில் ஷாருக் கான் அவருக்கு ஒரு சிறந்த நடிகருக்கான ஒரு விருது கொடுத்துருக்கிறதால நீங்கள் பார்த்திங்கன்னா குரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு தவறான பிம்பமானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறேன்? இது அவங்கவுங்களுக்குள்ள விருப்பத்தை என் பேரில் சொல்கிறதுல ஒரு ஆசுவாசம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பேரில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. அது போய் என் தலையில் போட்டிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள். ஷாருக் கான் இத்தனை வருஷமாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆக்டர். அவருக்கு இதுக்கு முன்னாடியே கிடச்சிருந்துருக்கணும். இதை விட பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ படத்தில் அவர் பண்ணியிருக்கார். அவருக்கு கொடுக்கப்பட்டதே ரொம்ப லேட்டுன்னு சொல்லணும். ஸோ ஹி இஸ் அ கிரேட் ஆக்டர். நான் கேட்டது அப்படி இல்லை.
அவருக்கு கிடைச்சதை பற்றியோ, ராணி முகர்ஜிக்கு கிடைச்சதை பற்றியோ, அந்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் அவரும் சிறந்த ஆக்டர்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைச்சதை பற்றி இல்லை. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இல்லாததுனால தான் சப்போர்ட்டிங் ஆயிடுச்சா? விஜயராகவன் பெர்ஃபார்மன்ஸும் என் பெர்ஃபார்மன்ஸும் அதில் இருந்து எந்த விதத்தில் மாறுபட்டுச்சு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ன்னு போடுறதுனால என்ன காரணம்? அதை நான் இங்கேருந்து போன சவுத்துலேருந்து போன ஜூரியை தான் நான் கேட்குறேன். தென்னிந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய நடிகர் நடிகைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களா? அந்த இந்த ஒரு விவாதமானது சரியா? இல்லை, அது நான் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பொதுவாகவே பல வருடங்களில் நமக்கு அது ஃபீல் ஆகிருக்கு. பட் அதே நேரத்தில் ஆறுதலான நிறைய அவார்டு விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் நித்யா மேனனுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் நடந்திருக்கு. பொதுவான விஷயங்களை சொல்லும்போது அது சொல்ல வேண்டியது இந்த துறை தான் கேட்கணும். ஒரு தனி ஆளாக நின்று நம்ம கேட்டோம்னா எல்லா குற்றச்சாட்டுகளும் நம்ம மேலே தான் வரும். நான் எனக்கு விருது கிடைச்ச நேரத்தில் அந்த நேரத்தில் அதன் மூலியமாக நான் அதை கேட்குறேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். கேரளா அங்கே இருக்கக்கூடிய நடிகைகளுக்கான பாதுகாப்பானது எந்த வகையில் இருக்குது? ஏன்னா அது தொடர்பாக பார்த்திங்கன்னா சர்ச்சைகள் கடந்த காலங்களில் கூடிய வேளையில் தற்பொழுது கேரள திரையுலகில் நடிகைகள் அவங்களுடைய சுதந்திரமானது எப்படி இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே சுதந்திரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுவுமே இல்லை. ஆண் பெண் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், இப்போ சும்மா சாதாரணமாக ரோடில் போகிறவங்களா இருக்கட்டும், பஸ்ஸில் போகிறவங்களாகட்டும், சக பயணிகளாக இருக்கக்கூடிய ஆட்களிடமிருந்தே நிறைய தொல்லைகள் வருது. ஸோ இது உலகம் தோன்றின காலத்தில் இருந்தே உள்ள விஷயங்கள். ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்கிறது அதுதான். ஸோ பாதுகாப்பற்ற ஒரு நிலை சினிமாவில் இருக்குதுங்கிறது ஒரு பேனிக்காக வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் கொஞ்சம் தைரியமானவங்க. அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அவங்க தயங்கலை. ரொம்ப காலம் தயங்கி இருந்தாங்க. பட் அது கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த கேஸுகள் எல்லாம். அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது. வரட்டும், பார்ப்போம். எத்தனை பேர் தங்களுடைய தாற்பயங்களுக்காக பொய்யான வழக்குகள் போட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம். பட் அந்த கோர்ட்டில் வரணும். வரும்போது தான் நமக்கு தெரிய வரும்.